ஹாய் guys, welcome to my channel. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போனோம்னா எஸ்எஸ்எஸ் ரேங்க் சாப்டர் 40 பார்க்க போகிறோம். அதேமாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த சாப்டர் வந்து ரொம்ப பெருசு. ஸோ அதனால் ஒரே ஒரு சாப்டர் தான் இன்னைக்கு போடுவேன். ஸோ ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மெயின் கேரக்டர் என்ன பண்ணுறோன்னா தனியாக போகணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட சண்டை போட போவாங்க. ஸோ அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த மெயின் கேரக்டரும் சரி அந்த பொண்ணும் சரி 2 பேருமே சண்டை போடுறாங்க. ஆனால் அந்த பொண்ணு வந்து ரொம்ப வீக்காக இருக்கா. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம மெயின் கேரக்டர் என்ன பண்ணுறான்னா கோஸ்ட் என்ன சொல்லுதுன்னா அவனை முடிச்சுட்டு சாவடிச்சிருந்தான். அதுக்கப்புறம் மெயின் கேரக்டர் என்ன பண்ணுறான் சாவடிக்குப்பான். சாவடிக்கும் போது பார்த்தீங்கன்னா மெயின் கேரக்டர் என்ன பண்ணுறான்னா போன ரிவார்டு வந்திருக்கும். என்னென்னா வந்து அவனோட ஸ்கில்ஸ் எல்லா ஸ்கில்ஸ் இருக்கும். அதில் வந்து கொஞ்சம் ஆல்டர் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கில்ஸ் இருக்கும். ஸோ அதனால் மெயின் கேரக்டர் என்ன பண்ணுவான்னா என்னோட அந்த கோஸ்ட் சம்மனிங் தானே. ஸோ நான் வந்து அந்த ஸ்கில் வந்து யூஸ் பண்ண போகிறேன். அதில் வந்து நான் கொஞ்சம் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு கேட்பான். உடனே அந்த டவர் என்ன பண்ணுன்னா ஓகே என்ன உங்களுக்கு ஆர்டர் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்கும். ஸோ அதுக்கு மெயின் கேரக்டர் என்ன சொல்கிறேன்னா இப்போ வந்து நான் வந்து என்ன பண்ணணுன்னா என்னோட இது இருக்குதானே இவனோட பவர் இருக்குதானே. ஸோ இந்த பவருக்கு அவன் என்ன பண்ணுறான்னா இந்த எல்லா கோஸ்ட்டையும் இவன் சமன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வந்து சும்மா எலும்பு கூட வரும். அதே மாதிரி மெமரிஸ் எல்லாம் எதுவுமே இருக்காது, அவங்களுக்கு பாஸ்ட் செல்ஃப்ஸே இருக்காது. ஸோ நான் வந்து என்ன கேட்குறேன்னா இந்த மாதிரி நான் இப்போ சாவடிச்சு சமன் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே வந்து அவங்களோட மெமரிஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கேட்பான் யார் டவர்கிட்ட. ஸோ உடனே டவர் வந்து என்ன பண்ணணும்னா ஓகே நான் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் இதுமாதிரி சமன் பண்ணுற எல்லாத்துக்குமே வந்து மெமரிஸ் இருக்கும், இதுக்கு மேலே செத்து போனது இது மெமரிஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஓகே சொல்லிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து மெயின் கேரக்டர் என்ன பண்ணுறான்னா அந்த டீமன் கிங்கில் எஸ்டா. ஸோ அந்த எஸ்டா கிட்ட அவன் என்ன சொல்கிறான்னா நான் அவன் மாதிரி உனக்கு சாவடிக்க போனேன், நீ செத்து போனதுக்கப்புறம் வந்து நான் உன்னையும் டிவோர்ட் பண்ணிடுவேன். ஸோ டிவோர்ட் பண்ணி நான் வந்து திருப்பி நான் உன்னை சமன் பண்ணுறேன். ஸோ சமன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீ இந்த ஊரை வந்து நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லுவான். ஸோ மெயின் கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஸ்வல் பார்த்தீங்கன்னா வந்து அவன் வந்து அந்த பொண்ணை சாவடிக்கணும்னு பார்க்குறான். ஸோ சாவடிச்சுன்னா அவனை சமன் பண்ண முடியும். ஸோ அதனால் அவன் அந்த யூஸ் பண்ண பார்க்குறான். உடனே வந்து அவன் அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கோஸ்ட் இருக்கான். ஸோ கோஸ்ட் என்ன சொல்கிறதுனா ஒரு வருஷம் வெயிட் பண்ணு, ஏன் நீ வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசிஸ் தான் வந்து உன்னை சமன் பண்ண முடியும்னு சொல்லியிருக்குது. இவன் யாருன்னே தெரியல, இவன் வந்து இந்த டவர்லேருந்து வரவ, இவளை நீ சாவடிச்சிட்டின்னு உன்னால் சமன் பண்ணுமா. இது வரைக்கும் நீ சமன் பண்ண எல்லாருமே வந்து ரியல் லைஃப்பில் வந்து சாவடிச்சு அந்த கோப்ளின்ஸ் அதெல்லாம் சாவடிச்சது தான் வந்து உனக்கு வருது. இவன் வந்து எம்பிசி, இவன் வந்து ஒரு கேமில் வந்து ஒரு பாஸு ஒரு இது மாதிரி. இவனால் உன்னால் சமன் பண்ண முடியுமா கேட்குது. யாராவது கோஸ்ட்டு கேட்குறான். ஸோ உடனே வந்து நம்ம மெயின் கேரக்டர் என்ன யோசிக்கிறான். ஸோ அவன் வந்து என்ன பண்ணுறான்னா இந்த மாதிரி டவர்கிட்ட வந்து கேட்பான், இந்த மாதிரி யாராவது பண்ண முடியுமா கேட்போம். அதுக்கு வந்து டவர் என்ன சொல்லணும்னா நான் வந்து சர்ச் பண்ணுறேன்னு சொல்லி சர்ச் பண்ணிகிட்ருக்கோம். என்னால் வந்து அனேபிள் டு ப்ராக்ரஸ், என்னால் வந்து ஆன்சர் சொல்ல முடியல. ஸோ அதனால் வந்து நான் வந்து டேரெக்டாக வந்து பாஸ்கிட்ட கேட்குறேன்னு. ஸோ அதுக்கப்புறம் அந்த பாஸ்கிட்ட கேட்குறேன்னு சொல்லிட்டு ரெக்வஸ்டிங் வரும். ரெக்வஸ்டிங் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டவர் இருக்கிறேன், அந்த டவர் என்ன பண்ணுன்னா டெவலப்பர்ஸ்க்கு போயிடுது. ஸோ அந்த டெவலப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 6 டெவலப்பர்ஸ் இருக்குது. அந்த 6 டெவலப்பர்ஸும் வந்து உன்னை மீட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மெயின் கேரக்டரை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி வேறு உலகத்துக்கு போனால். ஸோ அதோட முடிஞ்சிருச்சு ப்ரோ. டேரெக்டாக வந்து நம்ம மெயின் கேரக்டரை வந்து டவர்ஸோட ஓனர்ஸ்கிட்டே போய் மீட் பண்ண போனால். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும் எனக்கு தெரியல. ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த டைம் இன்றைக்கி மட்டும் ஒரே ஒரு சாப்டர் மட்டும் தான் போடுறேன். எனக்கு சுத்தமாக தொண்டை வலி, எனக்கு சுத்தமாக முடியல. கஷ்டப்பட்டு தான் நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். இருந்தாலும் நான் டெய்லி ஏதாவது வீடியோ போடணும்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு போட்டுட்ருக்கேன். ஸோ சாரி. ஸோ நீங்கள் கோச்சிக்காதீங்க. நெக்ஸ்ட் வீக் இல்லைன்னா நான் எனக்கு எப்போ உடம்பு சரியாக இருக்கோ நான் அப்போ போடுறேன். ஸோ எனக்கு என்ன வழின்னு உங்களுக்கு தெரிஞ்சாகணும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு வந்து இங்கே சென்னையில் வந்து செம்ம ஹீட்டு. ஸோ எங்கள் ஊர் பார்த்திங்கன்னா வந்து நான் ஈரோட்டில் இருக்கேன். ஸோ ஒர்க் பிளேஸ் பார்த்திங்கன்னா அது சென்னை. ஸோ சுத்தமாக முடியல, சென்னையில் வந்து பயங்கரமாக ஹீட்டாக இருக்குது. நான் ஐடியில் ஒர்க் பண்ணுறேன். ஸோ அதனால் நான் ஐடியில் போயிட்டு நான் அதுக்கப்புறம் ரூமுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா ரூம் பயங்கரமாக ஹீட் இருக்குது. ஈவன் தான் என்கிட்ட ஏசி இருந்தாலும் எங்கள் ரூமில், பட் செம ஹீட்டு. எனக்கு வந்து பாடியே வந்து செம ஹீட் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் செம ஹீட்டானால் பைல்ஸ் வரும்ட்டு. ஸோ அதனால் எனக்கு பைல்ஸ் வந்தோடனே என்னால் உட்கார்ந்து என்னால் எதுவுமே பண்ண முடியல. ஸோ அதனால தான் வந்து நான் 1 வீக் வந்து என் ஹோம் டவுனுக்கு வந்துட்டேன். ஸோ என் ஹோம் டவுனில் இருக்கிறனால தான் வந்து கொஞ்சம் கூலாக இருக்கேன். ஸோ அதனால் என் வீடியோ பார்த்தா உங்களுக்கே தெரியும் நான் ஒரு வாரம் கொஞ்சம் ஒரு மாதிரி சொதப்பிட்டேன். ஸோ அதுதான் எனக்கு இந்த வாரமும் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒன்ஸ் நான் 100% ஃபிட் ஆனாலும் சரி நான் வந்து கண்டிப்பாக எப்பயும் போல் நான் வீடியோ போடுறேன். சாரி, நான் வந்து இதெல்லாம் நான் சொல்லக்கூடாது, பட் இருந்தாலும் சொல்கிறேன். செம்ம ஹீட்டாக இருக்குது சென்னை. அதே சரி ஈரோட்டில் வந்து பார்க்கணும், ஈரோடு பயங்கர ஹீட்டாக இருக்குது. பட் உங்களுக்கு தெரியும் ஹோம் டவுனாக இருந்துச்சுன்னா
உங்கள் வீடும் சரி, நீங்கள் வேறு இடத்துக்கு போயிட்டு ஒர்க் பண்ணு, இல்லை நீங்கள் காலேஜ் படிக்கிறவங்களும் சரி, ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ எங்கள் வீடாக இருந்தால் நான் ஜாலியாக படுத்துட்டு அந்த இது பண்ணிட்டு இருக்கேன். பட் நான் வந்து ஹோம் டவுனில் சென்னையில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ எனக்கு பிடிச்சதெல்லாம் பண்ண முடியாது. அதேமாதிரி செம ஹீட்டு. ஸோ ஏதாச்சும் நான் போய் வாங்கணுன்னாலும் ஒரு 2 கிலோமீட்டர் நடக்கிற மாதிரி இருக்கும். சென்னை இருக்கிற அடிக்கிற வெயிலெல்லாம் அவ்வளோ தூரம் போக முடியாது. ஸோ இங்கே நம்ம ஹோம் டவுனாக இருந்துச்சு நம்ம ஜாலியாக வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு வந்துடலாம். இல்லை நம்ம வீட்டில் இருக்கவங்களே வந்து வாங்கி கொடுப்பாங்க. ஸோ அதுதான் வந்து கொஞ்சம் 2 வீக்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்கும். நான் எனக்கு தெரிஞ்சு பாடியை ரெடி பண்ணிடணும்னு நினைக்கிறேன். நிறைய தண்ணி குடிக்கணும். நான் தண்ணியே குடிக்க மாட்டேன். ஸோ அதனால தான் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அதேமாதிரி சிக்கன் நிறைய சாப்பிடுவேன். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கட்டுப்படுத்தி தான் வச்சுக்கணும் போல். என்ன பண்ணுறது, வயசாக நம்மளுக்கு நிறைய நோய் வருது. இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் வராது. ஓகே, நான் வந்து மே மந்த்லேருந்து கரெக்டாக போடுவேன்னு நினைக்கிறேன். ஸோ மே மந்த்ல எல்லாம் ஒரு 10 நாள் எனக்கு பாடி சரியாயிடணும்னு நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து கரெக்டாக போடுறேன். ஸோ ஓகே, பாய்.